ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவை வச்சு ஹெல்த்தியாக ஒரு பிஸ்கட் செஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோவில் போயிடலாம். இப்போ கோதுமை மாவை வச்சு நம்ம ஒரு பிஸ்கட் செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க. அதுக்கு நான் இப்போ இதால் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம வீட்லேயே அரைச்ச மாவு தான் இந்த மாவு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். நீங்கள் நிறையா செய்யணும்னா நிறையா செஞ்சுக்கோங்க. 2 கப்பு இப்படியெல்லாம் செஞ்சுக்கோங்க. நான் இப்போ 1 கப்பு தான் செஞ்சுருக்கேன். இந்த 1 கப்புக்குள்ள அளவு நான் சொல்கிறேன். இந்த 1 கப்பு கோதுமை மாவில் ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூனு ரவா, பச்சை ரவா தான். நீங்கள் வறுத்த ரவா, பச்சை ரவா, எந்த ரவா வேணாலும் சேர்த்துங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வெள்ளை எள்ளு நிறையாவே சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக சாப்பிடையில நல்லா தான் இருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு. இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன ஜீனியாக தான் இருக்குது, அதனால் நான் சும்மாவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. 3 ஸ்பூனு. இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூனு நெய் விட்டுக்குவோம். நம்ம நல்லா கலந்து கொடுத்துருவோம். இதுலேயே நீங்கள் நான் கோதுமை மாவில் செய்கிறேன். நீங்கள் மைதா மாவுலையும் செய்யலாம். இல்லைன்னா மைதா மாவு பாதி, கோதுமை மாவு பாதி அப்படியும் செய்யலாம். எப்படி செஞ்சாலுமே அருமையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நெய் நிறையா சேர்க்குறோமா, சூப்பராக நல்லா போகிறன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு நம்மளும் எடுத்து நல்லா சாப்பிட்டுக்கலாம், பிள்ளைங்களுக்கும் எடுத்து கொடுக்கலாம். நல்லா கோதுமை மாவில் செய்யறதுனால நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இப்போ அதை நல்லா கலரி கொடுத்துட்டு இப்படி எடுத்து பிடிச்சோம்னா அப்படி பிடிபடும். நல்லா கலரி கொடுத்துட்டு நான் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்குவோம். ஊற்றி பிணையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி கையிலே துளி கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்குவோம். இது நம்ம ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, உடனேவே இப்போ தேய்ச்சி போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கடையில் வச்சு இதை 2 இதாக ஆக்கிடுவோம். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் போட்டுக்குங்க. நான் இப்போ 2 பாதியாக போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்குவோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிணையாமல் இப்படி உருட்டி எடுத்துக்குவோம். ஏன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நல்லா ஏர் வாங்கி உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும், சாப்பிட்டா அது நல்லா அழுத்தமாயிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோமா, இந்த கங்கில் உள்ளதை இப்படி வெட்டி எடுத்துடலாம். இப்படி வெட்டி எடுத்துட்டு நம்ம உங்களுக்கு சைஸு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த மொத்தத்துக்கு இந்த மாதிரி பீஸ் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா உங்களுக்கு ஏர் வாங்கி உங்களுக்கு ஒரு மாதிரி ஓட்டையாக இருக்கா, நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி போட்டுக்கிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் பீஸ் போட்டு எடுத்துக்கங்க. இதை இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸ் எல்லாம் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு, ரொம்ப சூடு பண்ண வேண்டியதில்லை, ஒரு மிதமான சூட்டில் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஏன்னா நல்லா சூடு பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே எடுத்தோன்னு செவந்து போயிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை கம்மி பண்ணி எடுத்துக்கணும். வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம தீயை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் அதையும் போட்டு எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். நம்ம இப்போ கோதுமை மாவில் பிஸ்கட் செஞ்சோமா, இப்போ இதை எண்ணெயில் போட்டு நான் நல்லாவே அரிச்சு எடுத்துட்டேன். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது அழுத்தமாக இருக்கா சாஃப்டாக இருக்கான்னு. சூப்பராக நல்லாவே வந்துருக்குங்க. சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா எள்ளு வாசனையோட அந்த நெய் வாசனையோட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. தின்னுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா பொறப்பாகவும் சூப்பராகவே வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நம்மளே சாப்பிடலாமல இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா பொறன்னு நல்லாவே வந்திருக்கு.
இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.